கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதிர்த்து நிற்கிறார் எப்பொழுது? இந்த தலைப்பில் தேவன் எப்பொழுது எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் என்ற செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இப்படி பல காரியங்கள் இருந்த போதிலும் நீரே எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதான காரியங்கள் சில உண்டு என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இந்த சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எப்பொழுது எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், இதை பார்க்கும்பொழுது இதன் அடிப்படையில் முக்கியமான சிலவற்றை மாத்திரம் நாம் தியானிக்கப் போகிறோம். அதில் தேவன் யாருக்கு எப்பொழுது எதிர்த்து நிற்கிறார் என்ற நிலையை காணும் பொழுது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று அந்த வசனம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட போதிலும் யாருக்கு அவர் அதிகமான கிருபைகள் அளிக்கிறார் என்றால் தாழ்மையுள்ளவனுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த முழு உலகமும் நமக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் தேவன் நமக்கு ஆதரவாக இருந்தால் நம்ம யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்படிப்பட்ட வசனங்கள் ஏராளம் வேதத்திலே உண்டு. ஆனால் தேவனே எதிர்த்து நிற்கும் பொழுது யார் நம்மை காப்பாற்ற முடியும்? ஏன் எதிர்த்து நிற்கிறார் என்றால் பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் தேவனுக்கு பெருமை என்ற அந்த சுபாவம் பிடிக்காத அல்லது அவர் வெறுக்கிற ஒரு சுபாவமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவரை காட்டிலும் மகத்துவமான, வல்லமையான ஒரு தேவனோ ஒரு பொருளோ இல்லை. சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். சகலமும் அவராலே உண்டாகி இருக்கிறது. இந்த சகலத்துக்குள்ளும் அவர் இருக்கிறார். சகலத்துக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். ஆனால் பெருமை கொண்டு தேவனுக்கு மேலாக உயர்த்தும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை எங்கே இருந்து வந்தது? லூசிபர் என்கிறதான பிசாசு, அவனுக்குள்ளே இருந்த பெருமையை நாம் அறிவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இந்த லூசிபர் என்கிறதான தேவதூதன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய பர்வதங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் மத்தியில வீற்றிருப்பேன் என்றெல்லாம் அவன் பெருமை பாராட்டினான். தன்னுடைய இருதயத்திலே அப்படி சொன்னதும் தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு விரோதியாக அவன் மாறி போனான். அவனை வானத்திலே இருந்து, அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவனையும் அவனுடைய தூதர்களையும் பூமியிலே விழ பண்ணினார். அந்த ஆவிகள் தான் இன்றைக்கு விழுந்து போன ஆவிகள் பிசாசுகளாக சுற்றி கொண்டு அந்த பெருமையை நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கின்றன. பெருமை உள்ளவர்களுக்கு
தேவன் ஏன் எதிர்க்கிறார் என்றால் அது பிசாசனுடைய சுபாவம். பிசாசை தேவன் வெறுக்கிறார். அதனால அந்த சுபாவம் உள்ள நம்மையும் வெறுக்கிறார். நமக்கு எதிராக அவர் தன்னுடைய முகத்தை நம்மை விட்டு திருப்பிக் கொள்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அடுத்து நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி மனத்தாழ்மை இருக்கும் பொழுது, கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது பெருமை நமக்குள்ளே இருக்காது. கீழ்ப்படியாமை, தாழ்மை இல்லாத ஒரு பெருமை, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உகந்தவர்களாக ஆக்க மாட்டாது. அடுத்து இப்படி பெருமை மேட்டிமையினாலே வாழுகிறவர்களுக்கு என்ன கெடுதல் வருகிறது என்று யோபு 24ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரை இருக்கிற வசனங்கள்ல காணலாம். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்பும் போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றிய நிச்சயமில்லை. இப்படிப்பட்டவன் அவன் சுய பலத்தினாலே தன்னை போல இருக்கிற மற்ற வல்லமை உள்ளவர்களை அவர்களுக்கு துணையாக்கிக் கொள்கிறான். அவன் எழும்பி எல்லாரையும் சிதறடிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை மிகுந்தவனாக அவன் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு சுக வாழ்வை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். சுக வாழ்க்கை, ஆடம்பரம், பணம், செல்வம் இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் பொழுது, இந்த பெருமை உள்ளவனுக்கு அல்லது இந்த வல்லமை உள்ளவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் தேவனை விட்டு விடுவான், தேவனை நம்ப மாட்டான். அவனுக்கு கிடைத்திருக்கிறதான பொருளின் மேலே, பணத்தின் மேலே உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. கொஞ்ச காலம் அவர்கள் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியை போல அறுக்கப்படுகிறார். கதிர்களுடைய நுனியை அறுக்கப்பட்டால் என்ன ஆகும்? அது வாடி போகும். கொஞ்ச காலம் அவர்கள் உயர்ந்திருக்கலாம், ஆனால் சீக்கிரத்திலே காணப்படாமல் போவார்கள், தாழ்த்தப்பட்டு போவார்கள். சாதாரணமான மக்களை காட்டிலும் அவர்கள் எல்லாரை போல அடக்கப்பட்டு அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாக, மனிதர்களுக்கு விரோதமாக, அவருடைய வழிகளுக்கு விரோதமாக தேவன் இருக்கிறார். தேவன் அவருடைய வழிக்கு குறுக்கே இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் போய்விடும். பெருமை உள்ளவர்கள், மனமேட்டுமை உள்ளவர்கள், தான் என்ற அகந்தை உள்ளவர்கள், தேவனை மறக்கிறவர்கள், தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து வாழ்கின்றவர்கள், இப்படி தன்னாலே தான் எல்லாம் வந்தது, தன்னுடைய உயர்வுக்கு தான் காரணம், தன்னுடைய வாழ்வின் உயர்வு, பதவி, பணம், அந்தஸ்து எல்லாம் நான் சம்பாதித்தேன் என்று சொல்வது அது தேவனுக்கு அடுக்காத காரியம். சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் தேவன். நான் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லானாக தேவனே சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் என்று வேதம் கூறுகிறது. இல்லை, இது நானே சம்பாதித்தேன், இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பலன் நம்மை விட்டு எடுபட்டு போகும். சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் தேவன். நம்முடைய வழிகள் சரியாக இருந்தா நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். வழிகள் சரியாக இல்லாமல் இருந்தா அது சத்துருக்கள் சாப்பிடுவார்கள். மீதியானியர் கையிலே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார்.
அப்பொழுது மீதியானியர் இஸ்ரவேலுடைய விளைச்சலெல்லாம் கெடுத்து போட்டார். இப்படித்தான் மீதியானிய ஆவிகள் வந்து இவருடைய விளைச்சலை எல்லாம் கெடுத்து போடும். இவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கெடுத்து போடும். இதற்கு காரணம் தேவன் அவர்களுடைய வழியிலே எதிராக நிற்கிறார் என்பது நமக்கு விளங்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவன் எப்படி எதிராளியாக இருக்கிறார்னு சொன்னால், தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயங்கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய செய்கைகள், அதனுடைய பொல்லாப்பு, இதனாலே தேவனுடைய உக்கிரம், கோபம் அக்னியை போல புறப்படுமா. அதை அது அவிழ்ந்து போகும்படியாக யாரும் இல்லை. அது அப்படி அவிழ்ந்து போக முடியாதபடிக்கு, எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்க. இப்படி நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே தன்னுடைய கஷ்டங்களுக்காக நியாயத்தை கேட்டு அப்படி பறி கொடுத்தவனை ஒடுக்குகிற வல்லமை உள்ளவனுடைய கைக்கு தப்பி வைக்கும் பொழுது இந்த கோபம் தனியுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது அக்னியை பட்சித்து பாளையத்தின் பின்புறம் பட்சித்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜெபம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான், அது அவிழ்ந்து போயிற்று. ஆனால் இங்கே அவிழ்ந்து போக செபிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால இஸ்ரவேல் புத்திரர் சொல்கிறார், நீங்கள் இப்படி ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, மற்றவர்கள் மேலே தேவனுடைய கோபம் இருக்கும் பொழுது அதை தப்புவிக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கோபத்தை அவர் மாற்றிக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது. அடுத்து, இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இந்த பெருமை, பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது ஒரு செழிப்பான இடமா இருக்கும். சமனான இடத்துல இருக்கும் பொழுது அதுவும் ஒரு செழிப்பாக இருக்கும். அதனாலே தாங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல தங்களுடைய பலத்தின் மிகுதினாலே, தங்களுடைய செழிப்பின் மிகுதியினாலே, நாங்கள் பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறோம், இங்கே இறங்கி யாரும் வர முடியாது, அல்லது சமனான இடத்துல நாங்கள் இருக்கிறோம், கண்மலையை போல உயர்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாக யார் வரக்கூடும், எங்கள் வாசஸ்தலங்களுக்குள்ளே யார் வர முடியும் என்று சொல்லி அப்படி நான் பெருமையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் உனக்கு எதிராளியாக இருக்கிறேன் என்று எரேமியா 21ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால என்ன செய்வாரா, நான் உன் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். காடுகளை அப்படியே அப்படியே எரிந்து அமிழ்ந்து அழிந்து போகும்படியாக காடுகளை தீ கொளுத்துகிற தேவன். அப்படி பள்ளத்தாக்கின் செழிப்பு எல்லாம் மாறி போகும், எல்லாம் அவருடைய கோபத்தின் தீக்கு இரையாகி போகும். இந்த பெருமையான வார்த்தைகள், மேட்டுமையான வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். நாம் ஏதோ பேசிவிடுகிறோம், ஆனால் அந்த பேச்சுகள் எங்கும் போகிறதில்லை. ஞாபக புத்தகத்திலே தேவன் எழுதி வைக்கிறார், நியாய தீர்ப்பு புத்தகத்திலே எழுதி வைக்கிறார். அதெல்லாம் நமக்கு விரோதமாக
சாட்சி கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கிறதுனால எல்லா எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால நாம் எண்ணுகிற எண்ணங்கள் கூட நன்றாகத்தான் இருக்கும். லூசிபர் கூட தன்னுடைய மனதிலே தான் நினைத்தான், சொல்லவில்லை. ஆனால் அதுவே அவனுக்கு பாவம். ஏனென்றால் அவனுக்கு ஆவியாக இருக்கிறான். பிசாசுகளுக்கு சரீரம் கிடையாது. அவைகள் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்ட சர்வசேனையின் ஒரு அங்கம். அதனாலே தான் அவன் மனதில் நினைத்ததையே பாவமாக தேவன் எடுத்துக்கொண்டார். அடுத்து போகிற வழியிலே பிலேயாமுக்கு எதிராளியாக நின்றார் என்று பார்க்க முடிகிறது. என்னாகமோ 22ஆம் அதிகாரம் 21 முதல் இருக்கிற வசனங்களில தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் காலையில எழுந்து தன் கழுதின் மேலே சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். தேவன் அவனை போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதை மீறி அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. அதனாலே கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம் கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். பிறகு கர்த்தருடைய தூதனானவர் ஒரு சந்தின் வழியாக கழுதை போகும்போது இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாம் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு அதற்கு மேல் அந்த கழுதையாலே நடக்க முடியவில்லை, போக முடியவில்லை. பிலேயாமின் கீழே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாக கழுதையை தடியினால் அடித்தான். அப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து, இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று கேட்டது. அவன், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்து கொடுத்தார். அப்பொழுது உருவிய பட்டயத்தை உடையவராக தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அந்த தூதனானவர் அவனை நோக்கி, இதனோடு 3 தரம் உன் கழுதை அடித்தாய். உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. வழி மாறுபாடா இருக்கிறது. மாறுபாடான வழி. தேவன் சொன்னார், போக வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்ன போதிலும் அதை கேட்காமல் அவர்களை சபிக்கும்படியாக புறப்பட்டு போனான். இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் அவன் செய்தான். அதனாலே தேவன் பிலேயாமுக்கு விரோதமாக வந்து நிற்கிறார். அடுத்து கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைத்திருப்பேன். அப்படியானால் அந்த வாயில்லாத அந்த கழுதை கூட இவனுக்கு நன்மைதான் செய்தது. இப்படி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு விரோதியாக வருவார். தேவனே நமக்கு விரோதியாக வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? ஏன் இவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனா? பண ஆசை. பொன்னையும் பொருளையும் அவர்கள் கொடுப்பார்கள், அந்த ராஜா கொடுப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் சபித்தால், அவர்கள் சபிக்கப்பட்டு போனால், இந்த மோவாபின் ராஜா வெற்றி பெறுவான்.
என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தேவன் சொன்னதற்கு மேலாக மீறி போனான். இது உலகத்தின் பொருளின் மேல இருக்கிற பொருளின் ஆசை. இது ஒரு விக்கிரக வழிபாடு, பொருளாசை என்று சொல்லக்கூடிய விக்கிரக வழிபாடு. இது தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமான பகை. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம். இந்த விக்கிரக ஆராதனை என்பது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். இது தேவனை பகைக்கிறவர்கள் தான் இதை செய்வார்கள். எனவே தேவன் எதிராளியாக வந்தார். அடுத்து, ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலுசற்பங்களின் தாவமாக்கினேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. இந்த ஏதோமியர் என்று சொன்னால், ஏதோம் என்றால் ஏசா. அந்த ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர். ஏதோமியர் சொல்லுகிறார்கள், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அடுத்து இந்த ஜனங்களை பற்றி அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை, கர்த்தர் என்றைக்கும் சினமிக்கிற ஜனம் என்று மல்கியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபை அவர் நேசித்தார். ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்கிறார். ஏசாவை ஏன் அவர் வெறுத்தார்? யாக்கோபு வம்சத்தார் அக்னியாகவும், யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாக இருப்பார்கள். யாருக்காக? ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பாக இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடிக்கு இவர்களை பட்சிப்பார்கள் என்று ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி ஏசாவை தேவன் வெறுக்க என்ன காரணம் என்றால், கண்மலை விடிப்புகளிலே வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல உயரத்திலே உன் கூட்டை கட்டினாலோ அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி அவனுடைய அகந்தை, அவன் ஏதோ மலையின் மேலே வாசம் பண்ணுகிறான். அந்த மலைக்கு மேலே ஏறி போய் அவனை யாரும் வெற்றி பெற முடியாது. அவன் கீழே இறங்கி வந்து மற்றவர்களை எளிதாக சுற்றி வளைத்து வெற்றி பெறுவான் என்பது அவனுடைய எண்ணம். அதனாலே அவன் நினைக்கிறான், நான் மலையின் உச்சியிலே இருக்கிறேன், ஆனால் கண்மலையிலே மலையின் உச்சியிலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து கீழே தேவன் தள்ளுவார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி அவர்களுடைய ஜீவியத்தின் பெருமை, என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் வல்லமை உள்ளவன், நான் மிகுந்த பெரியவன், என்னை ஒன்றும் யாரும் செய்துவிட முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களை எவ்வளவுதான் உயரத்திலே அவர்கள் தங்கள் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து விழப்பண்ணுவார். இது ஒரு பெருமை, இது ஒரு மேட்டிமை. ஏதோம் பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் வாதைகளை நிமித்தம் பிரமித்து ஈசல் போடுவான். எரேமியா 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த மனமேட்டிமை தேவனுக்கு விரோதமான ஒரு பொல்லாத பிசாசின் ஆயுதம். அதை நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் அழியப் போகிறான் என்று சொன்னால் அகந்தையும் மனமேட்டிமையும் பெருமையும் தூஷணமும் அவனுடைய வாயிலிருந்து வரும். யாரையும் மதிக்க மாட்டான், அற்பமாக எண்ணுவான். ஏனென்றால் அது முழுக்க முழுக்க பிசாசனுடைய சுபாவமாக இருக்கிறது. இப்படி மனமேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி மனமேட்டிமை இருக்கிற ஒருவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்பது இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து, எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினா, அழுதான்.
அப்பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டினார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் இருக்கிற வசனங்களில இந்த செய்தியை நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி எசேக்கியா தனக்கு தேவன் செய்த உபகாரத்துக்கு தக்கதாக நடக்காமல் மனமேட்டிமையானான். அதனாலே அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. ஏனென்றால் பாபிலோனிய ராஜா அனுப்பிய அவனுடைய தூதர்களை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய பொக்கிஷசாலைகள் எல்லாவற்றையும் காட்டினான். தன்னுடைய மகிமை பிரதாபங்களை, பெருமைகளை, தன்னுடைய மேட்டிமைகளை எல்லாருக்கும் காட்டினதுனால அந்த மனமேட்டிமை அவனை ஒரு நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்க செய்தது. அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியார் பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவன் ஏற்கனவே தன்னை தாழ்த்தி அழுது விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய கிருபைகளை பெற்றதுனால அது அவன் நாட்களில் இல்லாம அவனுடைய சந்ததியார் அப்படி நடப்பார்கள், அவன் சந்ததியாருக்கு நடக்கும் என்று தீர்க்கதரிசி சொன்னான். ஆனால் எசேக்கியா தன் சந்ததிக்காக கவலைப்படவில்லை. என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே, எனக்கு அது போதும் என்று சொன்னான். இது ஒரு சுயநலமான ஒரு மனப்பான்மை. ஆனால் என்ன நடந்தது? எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினார். கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில வரவில்லை என்பதை இந்த வேத பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, சாமுவேல் மரித்து போனா, சவுல் மிகவும் நெருக்கப்பட்டதுனால அவனுடைய ஆவியோடு கூட அவன் பேசும்படியாக போகிறான். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறான், என்ன என்று, என்னுடைய மௌனத்தை ஏன் கலைத்தா என்று சொல்லும் பொழுது, பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்க தரிசனங்களினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்று சொல்கிறான். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அதற்கு சாமுவேல் சொல்கிறான், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமல் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். ஏனென்றால் அமலேக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது வழிமறித்த செய்கையை தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். அதனால இஸ்ரவேலிலே இவன் ராஜாவாக வந்த பொழுது சவுலின் இடத்துல நீ அமலேக்கையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னால் அதை அவன் முழுமையாக செய்யவில்லை. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் அவன் கொன்று போடவில்லை. ஆடு மாடுகளிலே நலமானதை வைத்துக் கொண்டு அற்பமான வீடையெல்லாம் வெட்டி போட்டான். இப்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால தேவன் அவனுக்கு எதிராளியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலரின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் தேவனுடைய கோபம். நாம் கூட தேவ பகைஞர்களுக்கு ஆதரவாக இருக்கவே கூடாது. தேவன் சிலரை சில காரணங்களுக்காக பகைப்பார். அவர்களோடு ஒட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. யோசபாத் அப்படித்தான் செய்தான். ஆகாப் தேவன் பகஞ்சனாக விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவனோடு கூட சேர்ந்தான். ஆனாலும்
அவனிடத்துல விக்கிரக ஆராதனைக்கு விரோதமான காரியங்கள், செயல்பாடுகள் இருந்து விக்கிரகங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு ஒழிய பண்ணின நன்மை இருந்தபடினாலே அவன் உயிரோடு திரும்பி வந்தான். இல்லாவிட்டால் அவனை கொன்று போட்டிருப்பார்கள் யுத்தத்தில். இது போலவே நாமும் கூட தேவனுக்கு விரோதமான பகைஞர்களிடத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் தேவன் நம் மீது கோபப்படக்கூடாது. அவர்கள் மேலே இருக்கிற கோபம் நம் மேலே திரும்பக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பகைப்பார்கள் நமக்கு. அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் என்ன செய்தாலும், எந்த தவறு செய்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவையே இல்லை. தேவனுடைய கோபமா நமக்கு அற்பமானது, அல்லது இவருடைய கோபம் அற்பமானதா? தேவனுடைய கோபம் நம்மை அழித்து விடும். மனுஷருக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒருங்கே நரகத்திலே தள்ளி அழிக்க வல்ல தேவனுக்கே பயப்படுங்க. மனிதர்கள் நம்மை ஒன்று செய்து விட முடியாது. நம் சரீரத்தை கொன்றாலும் நமக்குள்ள நீதி நிமித்தமாக நாம் பரலோகத்திற்கு போகலாம். எனவே இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போகிற வழியிலே தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் இருக்கிற வசனங்களில ஒரு அருமையான காரியத்தை சொல்லியிருக்கிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாது. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாம் ஆவிக்குரிய சீடர்கள் பரம கானானாகிய எருசலேமை நோக்கி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாதையிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்பாக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அன்று புறப்பட்டு போனது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தினால் தேவன் நமக்கு சத்துருவாய் யுத்தம் பண்ணுவார். அவர் நம்முடைய துரோகங்களை பொறுக்கிறதில்லை. தேவனுடைய நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பது பிதாவினுடைய ஆவி. அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவரை கோபப்படுத்தக்கூடாது. அப்படி அவருடைய வாக்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வாக்கை கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுவார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய உள்ளத்தை நன்றாக அறிந்தவர். அதனாலே அவர் எல்லா உள்ளிந்திரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறதுனால பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொல்லுகிறது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அதையெல்லாம் கேட்கும் பொழுது உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயிருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயிருப்பேன். எத்தனை மகத்தான பாக்கியம்! நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நாம் சத்துருவாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நம்மை சத்துருக்களாக அவர்கள் வெறுக்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு அவர்கள் சத்துருக்கள். நாம் தேவனுக்கு அன்புள்ளவர்களாக தேவனிடத்தில் இருக்கிறதுனால அவர்கள் நம்மை சத்துருக்களாக எண்ணுகிறார். அதனாலே தான் தேவன் அவர்களை சத்துருவாக எண்ணுகிறார். காரணம், ஏற்கனவே அவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள், ஏற்கனவே அவர்கள் தேவ பகைஞர். அதனால தான் அவர்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். நாம் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதுனால நம்மை பகைப்பார்கள், குற்றப்படுத்துவார்கள், நம்மை துரத்துவார்கள், அடிப்பார்கள்,
நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? தேவனையே நம்பி வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அடுத்து, என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தி கொண்டு போனார். அதம் பண்ணுவது பிதாவாகிய தேவன். நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமல், சேவியாமல், அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இதுதான் தேவனுடைய மனது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெருமைகள், மேட்டிமைகளை நம்ம விட்டு அகற்றிவிட வேண்டும். தேவனுக்கு பயந்து அவர் சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற பாதையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சத்துருக்களை அவர் விரோதிப்பார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர்களை நம்மை விட்டு துரத்தி விடுவார். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பிழையாமை போல நாம் செய்யக்கூடாது. சவுலை போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அவன் கீழ்ப்படியாமை காட்டினதினாலே தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான். இப்படி பெருமைகள், மேட்டிமைகள், நான் என்ற அகந்தை, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்மை விட்டு தேவன் அகற்றும்படியாக, நம்மை சுத்திகரிக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கிறதான பரலோக வாழ்க்கையிலே பரம கானானுக்குள்ளே நாம் போகும்படியாக நமக்கு முன்னே செல்கிற தூதனாகிய பரிசுத்த ஆவியானவர் கையில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த பாதையிலே ஒரு ஜெயமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெயமான பாதையிலே எங்களை நடத்தும்படியாக நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக முன்னே சென்று ஒரு வழி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உமக்கு கோபமூட்டாமல் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து இந்த ஜீவியத்தில் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வருகையில் காணப்பட தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.